Peacemakers of Christo. உன் ஜபத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு. உனக்கு நீதி வழங்கும் தேவன் உண்டு என்பதை நீ உணர்ந்தாயா? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்துல, பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, நேர்மையற்ற ஒரு தலைவனே ஆண்டவரே, நீதி கேட்ட பிள்ளைக்கு நீதி வழங்கினார், துணையாக இருந்தார் சுவாமி. ஏசப்பா, அவரே அப்படி இருந்தால் நீர் எவ்வளவு தூரம் எங்களுக்காக இறங்குவீர் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய உயிரை கொடுக்கும் அளவுக்கு நீர் எங்கள் மீது பாசத்தை வைத்திருந்தீர் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் அருகதை அற்றவர்களாக இருந்த பொழுதும், ஆண்டவரே, நாங்கள் இதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த பொழுதும் நீர் எங்களை தகுதிப்படுத்தினீரே ஆண்டவரே, தேர்ந்து கொண்டிரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஏசப்பா, அந்த கைம்பெண் ஆனவள் அனுதினமும் அந்த தலைவரை கெஞ்சி கேட்டாள் ஐயா. ஆண்டவரே, அவருடைய காலை பிடித்து கொண்டு கேட்டார், எனக்கு நீதி வழங்குங்கள், எனக்கு உண்மையை வழங்குங்கள் என்று. அதனால் அந்த தலைவன் மனம் இறங்கினான் சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ பேரு மனம் இறங்காமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, பணக்காரன் மனம் இறங்குவதில்லை, படித்தவன் மனம் இறங்குவதில்லை, அதிகாரி மனம் இறங்குவதில்லை. ஆண்டவரே, ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் மனம் இறங்குவதில்லை. ஆண்டவரே, காசு வந்துருச்சுன்னா அவன் எல்லாம் தலைவனை போல நிற்கிறான் ஆண்டவரே. ஒரு சின்ன பதவி வந்துருச்சுன்னா பெரிய அதிகாரியை போல இருக்கிறான் ஆண்டவரே. ராஜாக்களை போல நினைத்து கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு உதவுவார் யாரும் இல்லை ஆண்டவரே, அன்பு செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ நாட்களாக நான் நீதிக்காக கோர்ட்டு வாசலுக்கு ஓடுறேன் ஆண்டவரே. அப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறேன் ஆண்டவரே, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஓடுறேன் ஆண்டவரே, மருத்துவமனைக்கு ஓடுறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நீதி வழங்குங்க, எங்களுக்கு நீதி வழங்குங்கன்னு கெஞ்சி கெஞ்சி நானே சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீதி வழங்குபவன், உதவி செய்பவன், என் நோயை சுகமாக்குவன், என்னை புரிந்து கொள்ளுகிறவன் யாருமே இல்லப்பா. நான் யார்கிட்டப்பா போராடுவேன் ஆண்டவரே? காலேஜில் போராட்டம், படிப்பில போராட்டம், வேலையில போராட்டம், திருமண வாழ்க்கையில போராட்டம், குழந்தைகளோடு போராட்டம். அப்பா, ஒரு ஸ்டெப் முன்னேற வேண்டும் என்றால் பல போராட்டங்கள் ஆண்டவரே. என்னால போராடவே முடியல சுவாமி, நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு துணையாக வாங்க ஆண்டவரே. எனக்கு தைரியமே இல்லப்பா, எனக்கு நிம்மதியே இல்லப்பா, என் மீது கருணை கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா, மற்றவர்களை எல்லாம் பார்த்தால் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஐயா. நான் ஒரு சின்ன குடிசை கட்டுவதற்கோ, ஒரு ஓட்டு வீடு கட்டுவதற்கோ, ஒரு சின்ன வீடு நல்ல வீடா கட்டுவதற்கோ போராட வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. நான் படிச்ச படிப்புக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்னாலும் போராட வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. என் வேலை நிறைய நாட்கள், நிறைய ஆண்டுகளாக விட்டது, என்னை ப்ரமோட் பண்ணுங்க என்று கேட்டாலும் கிடைப்பதில்லை சுவாமி. ஏசப்பா, என் ஊதியம் எனக்கு கிடைப்பதில்லை ஆண்டவரே, நல்ல வேலை கிடைப்பதில்லை அப்பா. அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவரே. நான் போராடி போராடி அயர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. அந்த கைம்பெண்ணானவள் கண்ணீரோடு ஜெபித்தாள் ஐயா, மனமிறங்குங்கப்பா, என்னால வாழ முடியலப்பா என்று கெஞ்சி கேட்டாள் ஆண்டவரே. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் ஐயா, போராட முடியாமல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. சோர்ந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இயேசுவே, என் நோய் தீராதா? என் கர்ப்பப்பையில குழந்தை வராதா?
இயேசுவே என் கணவன் என்னோடு வரமாட்டானா, என் மனைவி என்னோடு சேர மாட்டாளா, ஐயோ என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாதா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம். சுவாமி ஏசப்பா வாங்க ஆண்டவரே, வந்து எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர்தான் அதிசயங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றமா தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான்
அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்க. மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.